கடந்த செப்டம்பர் 1ஆம் தேதி நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பெரியவர் தோழர் தமிழரசன் என்கிற புத்தகத்தை அறிமுகம் செய்து வெளியிடுகிற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய பேச்சு என்பது நம் அனைவராலும் கண்டிக்கத்தக்க பேச்சாக இருக்கிறது என்பதை விடுதலை தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் சீமானை கண்டித்து இந்த கேள்வி கணைகளை எழுப்பி ஒளிப்பதிவு நான் பகிர விரும்புகிறேன். இந்திய துணைக்கண்டம் என்பது உருவாக்கப்பட்டது. இந்தியா என்கிற நாடே ஒரு நாடே இல்லை என்று வரையறுத்து பேசியவர்தான், உண்மையை உடைத்து பேசியவர்தான் தோழர் தமிழரசன். எனவே தமிழ்நாடு, எனவே தனிநாடு விடுதலை போராட்டமே சரியானது என்று முழக்கத்தை முன்வைத்து அரசியலில் களம் கண்டவர் தான் தோழர் தமிழரசன் அவர்கள். ஒரு மகத்தான பெரிய போராளி தலைவர், அறிவாளி, சிந்தனையாளர், களப்போராளி, தமிழ் தேசிய விடுதலை என்பதை அந்த நெருப்பை பற்ற வைத்தவர், அடைகாத்தவர். தன்னுடைய குருவாக இருந்த புலவர் கலிய பெருமாளோ அல்லது பெருஞ்சித்தனாரோ இன்னும் பிற முன்னோர்கள் காட்டிய வழியில் நின்று உன்னதமான ஒரு ஆயுத போராட்டத்தை முன்னெடுத்த ஒரு மகத்தான தலைவர், போராளி தலைவர். அவருடைய படம் பொறித்த மேடையில் நின்று கொண்டு பைந்தமிழ் பாரதம், இந்த தேங்காய் சில்லுகளை நாங்க ஆசைப்பட மாட்டோம், முழு தேங்காயும் எங்களுக்கு தான், பாரதமே எங்களுக்கு தான் அப்படின்னா அந்த பூனைக்குட்டி எங்க இருந்து வெளில வருதுன்னு பாத்துங்க. கத்திரிக்காய் முத்துனா கடைவீதிக்கு வந்தா ஆகணும். பூனைக்குட்டி வெளியே வந்தது. பாரதம் என்கிற சொல்லை யார் பயன்படுத்துவா? இந்துத்துவ சனாதன சங் பரிவார கும்பல் பாரதம் பயன்படுத்துவாங்க. நீங்க பயன்படுத்துறதுன்னா அப்ப யாரோட பின்னணியில நீங்க இருக்கிறீங்க, யாரோட கடன் கொடுத்திருக்கீங்க, எந்த சிந்தனை ஒத்துருக்கீங்க? இப்ப நான் கேட்கிறேன், சாதி ஒழிப்பு அரசியலும் தமிழ்நாடு விடுதலையும் என்று முழக்கம் வைத்த தோழர் தமிழரசன் அவருடைய அரசியலை பற்றி பேசுகிற மேடையில் பாரதம் என்று சொல்லுகிற போது அது எதை காட்டுகிறது? பொதுவாகவே தமிழ் தேசிய அரசியல் 2 வகையா தான் இப்பயும் பார்க்கக்கூடிய இடத்துல தான் இருக்கிறோம். சாதி ஒழிப்பு அரசியலை பற்றி பேசாத அரசியல் தமிழ் தேசிய அரசியலாக இருக்க முடியாது. ஆனா தோழர் தமிழரசன் பேசிய அரசியல் சாதி ஒழிப்பு அரசியல். இன்னும் அழகா சொல்ல போனா, கொசுறு பிசுறு இன்றி ஈவு இரக்கம் இன்றி சாதி அமைப்பை அழிக்கக்கூடிய, கொசுறு பிசுறு கொஞ்சம் கூட விட்டுட்டு தேடாங்கன்றாரு. கொசுறு பிசுறு இன்றி ஈவு இரக்கம் இன்றி சாதி அமைப்பை அழிக்கக்கூடிய முன்னணி சக்தியாக யார் இருக்கணும்? பாட்டாளி வர்க்கமும் தாழ்த்தப்பட்ட தலைமையும் இருக்கணும்னாரு. ஆனா சுயசாதி பெருமை பேசக்கூடிய அரசியலை பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல் மேடையில் பேசுகிற பேச்சு யாருக்கானது? சாதி ஆதிக்கத்தை காப்பாற்றுகிற, அடைகாக்கிற, சாதி வெறியை தூண்டுகிற, அல்லது சாதி ஆதிக்கத்தின் வழியாக சக மனிதனின் உழைப்பை சுரண்டுகிற அந்த வன்மமான வக்கரமான புத்தியை, அந்த கட்டமைப்பை உடைத்தெறிய வேண்டும் என்று பேசுகிற அரசியலை பேசிய மேடையில பாரதம்னு சொல்றீங்க. கும்பல் கொலை பண்றது, குழு மோதல் ஏற்படுத்துறது, கும்பல் வன்முறையை செய்வது, பெண்களையும் குழந்தைகளையும் கூட ஈவு இறக்கம் இன்றி அவர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்துவது, சிறுபான்மை சமூகத்தின் மீது இந்து மதத்தை சாராத மற்ற மதத்தை சேர்ந்தவர்களை இழிவாக நடத்துவது, வன்முறைகளை ஈடுபடுவது, இந்த அரசியல் தானங்க பாஜக அரசியல், இந்துத்துவ சனாதன சங் பரிவார அரசியல். அவங்க தானே பாரதம் சொல்றாங்க. அதுல சாதி அடையாக்கப்படுது, மதம் அடையாக்கப்படுது. அதே அரசியலை முன்வைக்கிறீங்களே. இந்திய கிடையாதுன்னு சொல்ற தமிழரசன் அவர்கள் முழக்கத்தை தனித்தமிழ்நாடுதான் விடுதலைக்கான அரசியல் என்று முழக்கம் வைத்த அவருடைய அரசியலை இன்னைக்கு பின்னுக்கு தள்ளுகிற இடத்தில் நீங்கள் பேசுகிற பேச்சாளர் அமைந்திருக்கிறது என்பதை வன்மையாக கண்டனத்தோடு பதிவு செய்தான் இந்த பதிவு செய்கிறோம்.
இன்னும் சொல்ல போனா நேத்து என்ன பேசுறீங்க? நேத்து பேசுற பேச்சுல என்ன பேசுறீங்கன்னா, மேதகு தலைவர் பிரபாகரன் அவர்களை ஒரு முனியாண்டி விலாசில் இருக்கக்கூடிய ஒரு சமயக்காரர் மாதிரி அல்லது ஒரு ஹோட்டல்ல செஃப் மாதிரி அவரை மிக எளிமையா குற்றப்படுத்தி பேசினீங்க. இதை விட அந்த இயக்கத்தை, விடுதலை புலிகளை, மேதகு தலைவர் பிரபாகரனை கொச்சப்படுத்தி வேற எதுவுமே கிடையாது. இந்த மதுரை பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ போடுற ஒரு பெரிய மனுஷன் ஒருத்தர் மீச வச்சுக்கிட்டு, எண்ணெய் சட்டியை வைத்து விட்டேன், கடாயை வைத்து விட்டேன், இதுல கபீரை எடுத்துக்கொண்டேன், கரண்டியில எண்ணெய் வைத்து ஆட்டேன், மஞ்சள் பொடியை போட்டேன், பட்டையை போட்டேன், இதோ கிராம்பை போட்டுட்டேன், இதோ கறியை போட்டுட்டேன், பூண்டு இஞ்சியை போட்டுட்டேன் அப்படின்னு வழக்கி காமிச்சிட்டு சமைச்சு சாப்பாடு கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோ போடுவாரு. ராகுல் காந்தி எல்லாம் கூட போயிட்டு வந்தாரு, விளம்பரமா புரியாது. அவரை விட மோசமா ஆமகிரி எட்டில வச்சு கொடுத்தான்னு சொல்றீங்களப்பா. இது எவ்வளவு கேட்பாருக்கு காதல கேள்வி எதை வேணாலும் சொல்லுவீங்களா? காதல பூவா சுத்திட்டு வந்துட்டு போறாங்க. உங்களுக்கு அப்படியே பயிற்சி கொடுக்குறாங்க. ஏன்னா அவருக்கு மேதகு தலைவர் பிரபாகரன் ஒரு ராணுவ மிலிட்டனா இருந்த ஒரு அமைப்பு. அந்த அமைப்புல உங்களுக்கு துப்பாக்கி எடுத்து தம்பி சுடுறா, ஏகப்படுத்தி சுடுறா, உட்காந்துட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்து உட்காந்தாரா? 3 நிமிஷத்துக்கு கூட பார்க்கறதுக்கு முடியாம 3 நிமிஷம் ஒரு போட்டோ எடுத்ததுக்கு இவ்வளவு பேச்சு பேசிக்கிட்டு வாங்கி திங்கிறீங்க. மக்களே எல்லாம் வாங்கி தின்றீங்க உலகம் முழுவதும். ஏதாவது பண்ணிட்டு போங்க, எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. உங்களுக்கு முதல்வர் ஆகிற பித்து தலைக்கு ஏறிடுச்சு, பைத்தியம் முடிச்சிச்சு. முதலமைச்சர் எப்படி ஆயிடுவோன்ற இதுக்கு வந்துட்டீங்க. இப்ப அங்கங்க தடங்களாவது இருக்கிறவங்க பிச்சுக்கிட்டு போக ஆரம்பிச்சுட்டா ஜனடாச்சேரி முழிக்கிறீங்க. ஆமா, இப்படி அரசியல் பண்ண என்ன ஆகும்? 4 வருஷத்துக்கு உங்க கட்சியில எவனா இருக்கானா? 4 வருஷத்துக்கு மேல நான் ஒரு சின்ன இயக்கங்க, எங்கள்கிட்ட ரொம்ப எண்ணிக்கை சொற்பமான எண்ணிக்கை தான். ஆனா என்பது பெருசா யாரும் போகலைங்க. ஒருத்தர் 2 பேர் தாங்க போங்க. அது கொள்கை முரண்பாட்டுல போய் அவனு எனக்கு எதிராக நிக்க மாட்டாங்க. நான் செஞ்ச வேலையை தாங்க திரும்ப செய்வான். ஆனா உங்கள்கிட்ட இருக்கிறவன் போறவன் ஏன் வேலை செய்ய மாட்டான்? ஐசோலேட்டடா இருக்கிறாங்க, தனித்து விடப்பட்டவனா இருக்கிறாங்க. ஏன்? அவனுக்கு அரசியலை சொல்லிக் கொடுக்கல. அவனுக்கு ஊட்டப்படுற அரசியல் என்பது ஒரு விஷமமான அரசியல். தமிழ்நாடு தமிழருக்கு என்று முழங்கிய தந்தை பெரியாரை பற்றி கேவலமாக, அசிங்கமாக, அவதூறாக பேசுகிற பேச்சு பேசிட்டா அப்புறம் அவன் எங்க போவான்? அவன் கேட்டு வச்சுட்டு திமுகவும் போக மாட்டான், அதிமுகவும் போக மாட்டான். அது ஒருத்தர் 2 பேர் அங்கே போய் பொழைச்சிட்டான். ரைட்டு, ஆயுள்ள புள்ள பொழைச்சிக்கணும், பொழைச்சிட்டான். நாம் தமிழ் இருந்து போனவங்க. பாக்கி எல்லா தம்பிகளும் இன்றைக்கு நிர்கதியாக தனித்து விடப்பட்டவர்களாக தான் இருக்கிறான். ஆனா திட்டமிட்டு மிக சரியான தெரியுங்க. அவன் எங்கேயும் போயிட விடாதுன்னு தெளிவாருங்க. பெரியாரை பற்றி நல்ல விதத்தை சொல்லி கொடுத்தா திமுக அதிமுக ஏதோ போய் ஒட்டிக்குவான். பெரியார் நீங்களுக்கு பெரியாருடைய கொள்கை தான் நாங்க பேசுறோம். பெரியாருடைய கொள்கையை வச்சுக்கிட்டு ஆட்சி அறையில் இருக்கிற நேத்தி ஆண்ட கட்சி, இன்னைக்கு ஆள்ற கட்சி, அதோட லிஸ்ட்ல நீங்க இருந்துகிட்ட எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நீங்க முதலமைச்சரா வாங்க, பிரதமரா கூட வாங்க. ஆனா பைந்தமிழ் பாரதம் என்று சொல்லுகிற போது இந்தியாவை ஏற்றுக்கொள்ளாத தமிழரசனுடைய மேடையில நான் பாரதம் என்று சொன்னா நீங்க எந்த பாரத்தை சொல்றீங்க? வங்கதேசம், ஆப்கானிஸ்தான், இலங்கை, பாகிஸ்தான், இன்னும் அப்படியே கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான், வெற்றி கொண்டான், அப்படியே மலேசியா, சிங்கப்பூர், அதுக்கு மேல தென்னாப்பிரிக்கா வரைக்கும் போயிடுவீங்களா? எப்படி? அல்லது கல் தோன்ற மண் தோன்ற காலத்தை தோன்றிய மூத்த குடி, முதல் குடி, தமிழ் குடி, ஆமா இந்த உலக பந்தே, பூமி பந்தே தானே திரும்ப கலைச்சு விட போறீங்களா? எந்த ஆட்டத்தை கலைச்சிக்க முடியுங்க? தமிழ் தேசிய அரசியல் என்கிற களத்தில் களமாடுகிற இந்த அரசியல் பயணத்தில் இதை கலைச்சுற ஆட்டத்தை கலைச்சுற வேலையில பாக்குறீங்க. எப்படி இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? இதுல பாதிக்கப்பட்டு இந்த பாதிக்கப்பட்டுல இதுல எவ்வளவு பெரிய அரச பயங்கரவாத சட்டத்திற்கும் அரச ஒடுக்குமுறைக்கும் ஆளான எத்தனை குடும்பங்கள், தூக்கு கையில போய் முத்தமிட்டு வந்த குடும்பமே இருக்கு. புலவர் கலைஞருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் பட்ட துன்பம் எண்ணி சொல்ல மாளாத மிகப்பெரிய ஒரு சோகம் அப்பிய ஒரு. ஆனா இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க, இன்னைக்கு கொள்கை மாறாம இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா எங்கள் கட்சியை சேர்ந்த விடுதலை தமிழ் புலி கட்சியை சேர்ந்த பொதுச் செயலாளர் ரேடியோ வெங்கடேசன் கிட்டத்தட்ட 10-12 ஆண்டுகள்
12 ஆண்டுகளுக்கு மேல சிறையில் இருந்தவர். உச்ச நீதிமன்றத்தில் என்ன வழக்கு நடக்குது? ஆலப்பாக்கம் முடியரசன்ல இருந்து மாறன்ல இருந்து இன்னமும் உச்ச நீதிமன்றத்துல வழக்கு ஆடிட்டு இருக்க உட்கார்ந்து இருக்காங்க. நாளைக்கு கூட என்ன வேணாலும் நடக்கலாம். சு என்கிற சுந்தரம், தென்தமிழன், தமிழ்வாணன், கோவை ஈஸ்வரன், இப்படி எண்ணற்ற பட்டியல் பெருசு அது. ஆனா தோழர் தமிழரசன் அவர்கள் சொன்ன அரசியலை முன்னெடுத்த மகத்தான போராளி இயக்கமாக இருந்த தமிழ்நாடு விடுதலை படை சாதி ஒழிப்பு அரசியலை முன்வைத்து இயக்கத்தில் இருந்த பலர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பெண்களையும் பட்டியல் சமூகத்தை சேர்ந்திருக்க ஆண்களையும் தங்களுடைய குடும்பத்தில் இரண்டே கலந்த உறவாக மாற்றி தமிழ் தேசிய அரசியலுக்கு வித்திட்டவர்கள். ஆனா நீங்க இன்னைக்கு பேசுற பேச்செல்லாம் அவதூறா இருக்கு, அசிங்கமா இருக்குது, வேதனையா இருக்குது. சிலப்பதிகாரத்துல சொல்லப்பட்ட செய்தியா இருக்கட்டும், புறநானூற்றுல சொல்லப்பட்டதா இருக்கட்டும், தொல்காப்பியத்தில் சொல்லப்பட்டதா இருக்கும், பைந்தமிழ் பாரதம் என்று சொல்லக்கூடியது என்கிற ராமாயணத்துல மகாபாரதம் தான் சொன்னிச்சு. அந்த காப்பியத்துல, கற்பனை காப்பியத்துல எழுதி வச்ச பார்ப்பனிய அந்த ஏகாதிபத்தியம், பார்ப்பனிய அந்த வேதகால அரசியல்ல எழுதி வைக்கப்பட்டதுதான் பாரதம். ராமன் கிருஷ்ணனை பத்தி பேசுறப்பதான் பாரதத்தை சொன்னான். வடவேங்கடமும் தென்குமரியும் ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் சொன்னது தொல்காப்பியம். 1000 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி சொல்லப்பட்டதுல எது எல்லையாக வைக்கப்பட்டிருக்கிறது அதுக்குள்ளேயே இன்னைக்கு கேரளா இடிக்குது. நீங்க சாலுவாலி பல்லு திட்டுறீங்க, இந்த பக்கம் தெலுங்கு பல்லு திட்டுறீங்க, இந்த பக்கம் மலையாளின்னு திட்டுறீங்க, எல்லாம் சரிதான். இப்ப பாரதம் சொன்னா என்ன செய்ய போறீங்க? நாளைக்கு யாரோட கை கொடுக்க போறீங்க? நாளைக்கு எதை பத்தி பேசாம நிற்க போறீங்க? என்ன செய்ய போறீங்க? வழக்கமா சொல்லுங்க. இது பச்சை அயோக்கியத்தனம். 1970 கலியபெருமாளும் தமிழரசனும் முனியரசு உள்ளிட்ட பலர் சிறைச்சாலை இருந்து தப்பிச்சாங்க. மீன் சுருட்டி அறிக்கை படிச்சிருக்கீங்களா? மீன் சுருட்டி என்னன்னு தெரியுமா? மீன் சுருட்டி என்பது பாண்டிய மன்னர்கள் மீன்பிடியை ஏந்தி வந்து சோழ சாம்ராஜ்யம் இருந்த போது அந்த சோழ சாம்ராஜ்யத்தோடு அன்றைக்கு மன்னர்களோடு போர் புரிந்த போது சோழ மன்னர்களிடத்தில் தோல்வி அடைகிற போது மீன் கொடியை சுருட்டி கொண்டு சென்றார்கள் என்பது ஒரு வரலாறு. ஆனா எங்களுக்கு மீன் சுருட்டினா அந்த வரலாறு தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்சா மீன் சுருட்டினா தமிழரசன் தான் தெரியும். தமிழ்நாடு விடுதலை படை, தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சி மாலே, அதனுடைய அரசியல் அறிக்கை தான் எங்களுக்கு தெரியும். சாதி ஒழிப்பு, தமிழ் தேசிய விடுதலை, தமிழ்நாடு விடுதலை என்கிற அரசியல் தான் தெரியும். அந்த அறிக்கைக்கு மாறாக இன்றைக்கு பேசுறீங்க. அது இந்தியா ஒரு நாடு அல்ல என்று சொல்லுகிற அந்த தத்துவம் இருக்குது. அவர்கள் சிறையிலிருந்து தப்பிச்ச பிறகு அதுக்கப்புறம் சிறைக்கு போய் பட்ட துன்பங்கள், அங்கிருந்து பண்ண வேலை எல்லாம், அது ஒரு பெரிய லெஜண்ட். அவர் பெரிய அறிவாளி. இந்த பேனான்னு சொன்னா அந்த பேனா எப்படி தயாரிக்கப்படுது, இந்த பேனால எவ்வளவு மதிப்பு இருக்கு, இதோட உட்கரு என்ன, இதோடைய மதிப்பு என்ன, இதோடைய சந்தை மதிப்பு என்ன, இது தமிழ்நாட்டில் எவ்வளவு மதிப்பு, சென்னையில எவ்வளவு மதிப்பு, மும்பைல எவ்வளவு மதிப்பு, இந்த டெல்லியில எவ்வளவு மதிப்பு அப்படின்னு இதை பத்தி அப்படியே ஆணு வேற அக்கு வேற சொல்லக்கூடியவரு. இது வழியா என்னென்ன செய்ய முடியும்னு சொல்லக்கூடியவர். ஒரு தீப்பெட்டி பத்தி அது பாஸ்பரஸ் என்ன, பாஸ்பரஸ் எவ்வளவு எடுக்கணும், பாஸ்பரஸ் எவ்வளவு அந்த வெப்பத்துல இருக்கணும், தாங்கும், அதனுடைய மூலப்பொருள் என்ன, எதெல்லாம் சேர்ந்தா பாஸ்பரஸ் என்று தெளிவா சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய அறிவாளி. ஆய்ந்து தோய்ந்து அறிந்து அவர் சொன்ன அரசியல், அந்த அரசியலை பற்றி இன்றைக்கு பேசுவதற்கு நீங்க எச்சமிச்ச சுற்றமா இன்னைக்கு இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறை இப்பதான் எடுத்துக்கிட்டு வர்றாங்க. ஆனா நீங்க அதை அடைகாப்பதற்கு பதிலா இன்னைக்கு கொண்டு வந்து தேரை இழுத்து தெருவில் விடுற மாதிரி இன்னைக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது என்பது வேதனைக்குரியது, வெட்கக்கேடா இருக்கிறது. மீன் சுருட்டி அறிக்கை படிச்சிருக்கீங்களா? 1984 மே 15, 16 பெண்ணாடு அறிக்கை ஒரே தலைப்பு தான். தமிழ்நாடு பெறுவதற்கான போராட்டம், அவ்வளவுதான். தமிழ்நாடு பெறுவதற்கான போராட்டம், தமிழ்நாடு பெறுவதே சரியான போராட்டம். அது எப்படிப்பட்ட போராட்டம்? ஆயுதம் தாங்கி ஆயுதம் வழியாக அந்த தமிழ்நாடு பெற வேண்டும் என்பதுதான் சொன்னாரு.
துப்பாக்கி முனையில் தான் அதிகாரங்கள் பிறக்கிறது என்று சொல்லி முழக்கத்தை முன் வச்சாங்க. இலங்கையில அன்றைக்கு இருந்த மூத்தவர்கள், முன்னவர்கள், ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்தவர்கள், தந்தை செல்வா உட்பட பலர் ஜனநாயகபூர்வமாக தமிழர்களுடைய உரிமையை நிலைநாட்டி விடலாம் என்று எண்ணினார்கள், கனவு கண்டார்கள், போராடினார்கள். லட்சியத்தோடு அது நின்று வட்டுக்கோட்ட தீர்மானத்துக்கு பிறகு புலிகள் மட்டுமல்ல, பல்வேறு இயக்கங்கள், மேதகு தலைவர் பிரபாகரன் ஆயுத போராட்டத்தின் வழியாகவே தமிழின விடுதலை சாத்தியம் என்று முன்வைத்து அரசியல் களத்தில் நின்றவர்கள். அப்படி நிற்கிறப்ப 84ல பெண்ணாடம் அறிக்கை வெளிவருகிறது. அப்படி பெண்ணாடம் அறிக்கை வெளிவரப்ப என்ன சொல்லணும்னா, இலங்கை பிரச்சனையில் சரியான தீர்வு காண வேண்டும் என்றால் தமிழீழமே தீர்வு, தமிழீழ தனிநாடு வேண்டும் அறிவிக்க வேண்டும், அதுதான் தீர்வு. அடுத்ததாக தமிழ்நாடு பெறுவது ஆயுத போராட்டத்தின் வழியாகத்தான் சாத்தியம், வாய்ப்பே இல்லை, உண்ணாநிலை போராட்டம் எடுத்து இப்போ முடியாது, அவன்கிட்ட கெஞ்சி நின்று வண்டி போட்டு கேட்டா கொடுக்க மாட்டான். அடுத்தது மூணாவதாக இலங்கை தமிழர்கள் தனிநாடு கேட்க கூடாது என்றும், இந்திராவின் திட்டம் தமிழினத்தை காட்டிக் கொடுக்கும் வஞ்சகமே என்று இந்திரா காந்தியினுடைய அரசியல் சூழ்ச்சியை, காங்கிரஸ் கட்சியினுடைய அரசியல் சூழ்ச்சியை அன்றைக்கே பெண்ணாடம் அறிக்கை வெளிப்படுத்தியது. ராமாண்டான ராவணாண்டான, பாஜக காங்கிரஸ் 70 ஆண்டு 65 வருஷம் 67 வருஷம் காங்கிரஸ் அன்னைக்கு நடக்காது. இன்னைக்கு பாஜக 3வது முறை ஆட்சி வந்ததுக்கு இவனும் செய்ய மாட்டான். ஏன்னா பார்ப்பனியம் முடிவு செய்கிறது, தமிழர் விரோத போக்கு என்கிற அரசியலை பார்ப்பனியம் சொல்லுகிறது, பார்ப்பனியம் முடிவு செய்கிறது. இதெல்லாம் பேசுறத பத்தி பேசாம நீங்க பாரதம்னு பேசி நிக்கிறீங்கன்னா, தேங்காய் சிம்மில்குலாம் ஆசைப்பட மாட்டீங்களோ? தேங்காய் முழுசாதான் வேணுமோ? அப்ப நீங்க முதலமைச்சர் ஆளுல எங்களுக்கு ஆட்சி பண்ணல, இருக்கிற ஆளுக்கு பதில் நீங்க ஒரு ஆளா வந்து எங்களுக்கு இந்த கருப்புக்கு பதில் அந்த கருப்பு, அந்த கருப்பு இந்த கருப்புன்னு போயிட்டு போயிடுவோம். ஆனா தமிழ்நாட்டு அரசியல் போக்கை திசை திருப்பது, மடைமாற்றுவது, வேரோடும் வேரடி மண்ணோடும் அதை வெந்நீர் ஊற்றி அழிக்கிற வேலையை சீமானவர்கள் செய்தால் ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். அதுதான் சொல்றோம். சாதி ஒழிப்பது தமிழ் தேசிய விடுதலைக்கும் நிலப்பிரபுத்துவ ஆதிக்கத்தை வீழ்த்தவும் உடல் அவசியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் அரசியல். ஒடுக்கப்பட்ட சாதாரண ஏழை எளிய மக்களாக இருக்கக்கூடிய உழைக்கிற கூலி விவசாயிகளும் தாழ்த்தப்பட்ட மக்களும் தலைமை கொடுக்க வேண்டும் என்று சொன்ன அந்த அரசியலை முன்வைத்தவர்கள். ஆனா இன்னைக்கு சுயசாதி பெருமை பேசக்கூடிய அரசியலை பேசுகிற நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல் மேடையாக தோழர் தமிழரசனுடைய படத்தை வைத்து நடத்தப்பட்டிருப்பது ஏற்க முடியாது, வன்மையாக கண்டிக்கிறோம். எனவே நேற்று மேதகு தலைவர் பிரபாகரனை கொச்சைப்படுத்தி அந்த மகத்தான பேரியக்கத்தினுடைய அந்த பல்லாயிரக்கணக்கான தோழர்கள் புலிகளாக தன்னை இணைத்துக் கொண்டு கரும்புலிகளாக களத்தில் நின்று போராடி ஈகம் செய்த அந்த போராளிகளை, அந்த போராளி இயக்கத்தை, அந்த போராளி இயக்கத்தின் தலைவரை இவங்களை விட யாரும் கேவலமா? இஸ்ரேல், பாகிஸ்தான், அமெரிக்கா, ஏன் இந்தியா கூட ரேடா கொடுத்துச்சு, பணம் கொடுத்துச்சு, பயிற்சி கொடுத்துச்சு. இவங்க கூட இந்த மாதிரி அசிங்கப்படுத்தல கிடையாது. ராஜீவ் காந்தி கூட அழைச்சு வந்து பேசினாரு, இப்படி அசிங்கப்படுத்தலங்க. இந்திரா காந்தியா இருக்கட்டும், இவங்கெல்லாம் இப்படி கூட அசிங்கப்படுத்தல. சர்வதேச அளவில் யாரும் பேசினாங்க, யாரும் கூட இப்படி அசிங்கப்படுத்தல. ஏன் இலங்கையில் இருக்கக்கூடிய இலங்கை அரசு கூட பிரபாகரனை இப்படி கொச்சைப்படுத்தியது கிடையாது. தலைவர் பிரபாகரனை இன்னைக்கும் அவர்களை ஒரு தலைவராக பார்க்கிறாங்க, ஒரு பேரியக்கத்தின் தலைவராக இன்னைக்கும் பார்க்கிறாங்க. எதிரியை வீழ்த்துறது என்பது வேற, ஆனா மதிக்கிறான், இன்னைக்கும் மதிக்கிறான், பயப்படுறான், அச்சப்படுறான். அப்படிப்பட்ட சர்வதேச அளவில் 180 நாடுகள் முழுவதும் பரவி விரவி கிடக்கக்கூடிய தமிழ் இனத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய பிரபாகரனை இவ்வளவு கொச்சப்படுத்தி இழிவுபடுத்தி பேசின உங்களை மாதிரி யாருமே கிடையாது. இன்னைக்கு தமிழரசனை இதை விட வேற ஒண்ணு, தேங்காய் சில்லுக்கு ஆசைப்படுறீங்க, நாங்க ஆசைப்படுற தேங்காய்க்கு ஆசைப்படுறோம்னா அப்ப தோழர் தமிழரசன் தேங்காய் சில்லுக்கு
ஆசைப்பட்டார் என்று சொல்ல வருகிறீர்களா என்றால் தமிழ் தேசிய விடுதலையை நீங்கள் அங்கீகரிக்கவில்லை, தோழர் தமிழரசனுடைய அரசியலை நீங்கள் முன்னெடுக்கவில்லை என்றே அர்த்தம். நாங்கள் சொல்லுகிறோம், தமிழ்நாடு தமிழருக்கு என்று முழங்கிய தந்தை பெரியாரின் முழக்கம் தொடரும். தந்தை பெரியாரின் முழக்கமற்றுள்ள தமிழரசன் அவர்களுடைய முழக்கமாக இருக்கக்கூடிய தனி தமிழ்நாடு விடுதலை என்கிற முழக்கம் எங்களுக்கு பெருமை அளிக்கிறது. போராடுவோம், அதற்கான களத்தில் நிற்போம். எங்களுக்கு அதுக்கு கிடைக்கிற நாள் வரும், எங்களுக்கு அது ஆட்சேபம் இல்லை. ஆனா உங்களால தமிழ்நாடு தமிழருக்கு என்று முழங்க முடியுமா? தமிழ்நாடு தமிழருக்கு தான் பெரியார் சொன்னார், நீங்க சொல்லுவீங்களா? உங்களால சொல்ல முடியாது. நீங்க பெரியாரை இழிவுபடுத்தி பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் சொல்லி, தமிழ் மக்களின் உரிமையை, தமிழ் இனத்தின் விடுதலை வேட்கை என்கிற அந்த தாகத்தை, தமிழ்நாடு தனி தமிழ்நாடு என்கிற அந்த தமிழ்நாடு விடுதலை கோரிக்கையை, அந்த தேசிய இனத்தின் கோரிக்கையை கொச்சைப்படுத்திய சீமான் விரைவில் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்று இந்த நேரத்தில் என்னுடைய வன்மையான கண்டனத்தை சீமானுக்கும் நாம் தமிழருக்கும், அதை ஏற்பாடு செய்தவர்கள் அதை அங்கீகரித்திருப்பதை ஒருபோதும் ஏற்க முடியாது என்றும், மௌனித்து அதை வேடிக்கை பார்க்கிற யாராக இருந்தாலும் அது தமிழ் தேசிய விடுதலைக்கு எதிராக இருப்பவர்கள் என்றே பொருள். இந்திய அரசு கொச்சைப்படுத்தலாம், தமிழ்நாடு அரசு கூட கொச்சைப்படுத்தலாம், தமிழ்நாட்டில் கூடிய பிற கட்சிகள் கொச்சைப்படுத்தலாம். ஆனால் நீங்கள் பேசுகிற பேச்சுக்கும் இந்த அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இலைமறை காயாக இந்த அரசியலை வேறு இடத்தில் கொண்டு போய் நிறுத்துவதை ஒருபோதும் எங்களால் ஏற்க முடியாது என்று சொல்லி மௌனம் காக்கிற ஒவ்வொருவரும் மௌனம் கலைத்து இதற்கு வன்மையான கண்டனத்தை தெரிவித்து, தோழர் தமிழரசன் அவருடைய தியாகத்தையும் அந்த இயக்கத்தினுடைய குரலையும் அந்த இயக்கத்தினுடைய கொள்கையும் உயர்த்தி பிடிக்கும் வகையிலான முன்னெடுப்புகளை அவசியம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி, அதற்கு நாங்கள் அனைவரும் இருப்போம் என்று சொல்லி வன்மையாக இந்த கண்டனத்தை பதிவு செய்து முடிக்கிறேன். வணக்கம்.